25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரத சப்தமி. அது ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சூரியனுடைய அந்த டைரக்ஷன் மாறுதல், அந்த டிராவல் ஆரம்பிக்கிறார். நீங்க உத்தராயண புண்ணிய காலமே அந்த அன்னைக்கு மாறுறார். அவர் பிரயாணம் ஆரம்பிக்கிறது இன்னைக்கு பார்த்தோம்னால் ரத சப்தமி. அந்த அதாவது வடக்கு நோக்கி செல்கிறார். அது மாதிரி தெற்கு நோக்கி செல்வதுதான் தட்சிணாயனம்னு பார்த்தோம். வடக்கு நோக்கி செல்வது உத்தராயணம்னு நம்ம ஏற்கனவே இந்த தை மாசத்தை பத்தி பார்க்கும்போது பார்த்தோம். அந்த பிரயாணம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு ரத்த சப்தமி. இந்த சூரியனுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த முறை இந்த விஸ்வாவசு வருடம் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வருது, தை மாதம் 11ஆம் நாள். பொதுவா ரத்த சப்தமி அன்னைக்கு ஸ்நானம் பண்றது அது இதுனா இது நமக்கு கணக்கு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஒவ்வொரு சமயத்திலுமே பார்த்தோம்னால் எல்லாமே நீங்க ஒரு சயின்டிபிக்கா தான் இருக்கும். எந்த சமயமானாலும் நான் தான் சொல்லுவேன், அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த பெரியவர்கள் கூறியதை அப்படியே நம்ம கடைபிடித்து வந்தோமானால் அது போதுமானது. அப்ப நம்மளுடைய சமயத்துல முக்கியமா சொல்லியிருக்க அந்த சூரியனுடைய கதி, சந்திரனுடைய கதி, அது பொறுத்தான் நட்சத்திரம், திதி, வாரம், யோகம், கரணம் எல்லாமே இதன் அடிப்படை தான். சூரியனுடைய மாறுதல் வருவதனால் அன்று நமக்கும் சில மாறுதல் ஏற்படுகிறது. ஒன்றும் இல்லைங்க ஐயா, இப்ப நீங்க இந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து சொல்ற ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்பொழுது, இப்ப உங்களுக்கு இந்த இந்த திசா நடக்கிறது அப்படின்னும் போது இந்த திசாவுடைய பலன்கள் இது சொல்றா. அப்ப எங்கேயோ ஏதோ நடந்துட்டு இருக்கு, நமக்கு இங்க மாறுதல், வாழ்க்கையிலேயே மாறுதல் ஏற்படுறது. அப்படி அது போல இங்க சூரியனுடைய கதி மாறும் பொழுது சூரியன் தான் நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கடவுள். பிரத்யட்சமான கடவுள் பார்த்தோமானால் நமக்கு சூரியன் தான். இங்க எல்லா கடவுளும் இருக்கிறார்கள், பல ரூபங்களில் இருக்கிறார்கள். நமக்கு நேரா பார்க்கக்கூடியது, தினமும் பார்க்கக்கூடியது பார்த்தோமானால் சூரியன் தான். அப்ப சூரியனை கொண்டாட வேண்டும். சூரியனை கொண்டாடக்கூடிய நாள் தான் ரத்த சப்தமி.